எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நாளைக்கு வந்து என்னோட 9th month பேபி ஷவர். ஸோ நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெஹந்தி ஆர்டிஸ்ட் புக் பண்ணி நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி வச்சுக்கிட்டோம். என்ன போர் அடிக்குதா? ஆமாப்பா, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா கொஞ்சம் மெஹந்தி போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எனக்கு. ஓகே. அம்மா போடுறேன். எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போதான் ஜஸ்ட் ஒரு 5 minutes முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். உட்கார முடியுதா? ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் வச்சிருக்கு. ஆக்சுவலாக நான் பெட் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க சேர் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு உட்காரும்போது பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ திங்க் இவங்க எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க்கும் அவங்க ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுறாங்க, செம்மையாகவும் இருக்குது. ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சரி, என்ன டிசைன் போடுறீங்க இப்போ? நான் சொல்லிட்டேன், நீங்கள் உங்களோட பிளான் தான், எப்படி போட்டால் நல்லா இருக்குமோ போடுங்க. ஓகே. ஏன்னா எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடணும் அப்படின்னு. ஓகே. பாப்பா தான் பயங்கர கிரேஸாக இருக்கா. அக்ஷயா, உனக்கு என்ன டிசைன் பிளான் வச்சிருக்க? பிளான்ல எதுவும் இல்ல, அம்மா எது சொல்றாங்களோ அது ஓகே தான். ஓகேவா? எப்படி ஃபுல்லாக போட போறியா எப்படி? இல்ல, இது வரைக்கும் அவ்வளவுதான். அதுவே ஃபுல்லு தான்மா. எப்பயும் போல. ஓகே ஓகே, நான் டிசைன் பார்க்குறேன். நல்லா கிராண்டாகவே வருது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுறாங்க. ஓகே, சரி, முடிஞ்சோடனே பார்ப்போமா? ஓகே. ஒரு ஆஃப் முடிஞ்சிருச்சா? வாவ், உள்ள பம்பா? ஆமா, உள்ள பையன் இருக்கா பொண்ணு இருக்கா? உள்ள மெஹந்தி தான் இருக்கு. ஆமா. அந்த கை முடிஞ்சிருச்சா? என்ன போட்டிருக்கு பாருங்க அதுல, பேபி ஆன் தி வே. ஆன் தி வேவா? நான் இங்க இருந்து டம்மின்னு படிச்சிட்டேன். ஆன் தி வே, பேபி ஆன் தி வே. நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. நாங்க வாங்கியிருக்கோம், புது தொட்டில் வாங்கியிருக்கோம் குழந்தைக்கு. செம்மையா இருக்கு. கம்ஃபர்ட்டா இருக்கு அக்ஷயா? நேற்று நைட்டுக்கு போட்டு இப்போவே எந்த அளவுக்கு பிரைட்னஸ்ல இருக்குன்னு பாருங்க, சான்ஸே இல்லை. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ரைடே புக் பண்ணதுக்கு காரணமே வந்து சண்டே ஃபங்க்ஷன். ஃப்ரைடே புக் பண்ணதுக்கு காரணமே சண்டேல இன்னும் பயங்கரமாக இந்த ஸ்ட்ரெயின் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் ஒன் டேலேயே இவ்வளோ பயங்கரமான ஸ்ட்ரெயின், நாளைக்கெலாம் கருப்பாயிடுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி தான் நிறைய பேர் விரும்புகிறாங்கல்ல, கல்யாணம் பண்ணுறவங்களா இருக்கட்டும். நம்ம செலவு பண்ணுறதை தாண்டி அதோட ஸ்ட்ரெயின் வந்தால் தான் அதோடைய பலனே இருக்குது. ஸோ அவங்களோட டீட்டெயிலாம் நான் இன்ஸ்டாவில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கோயம்பேடு போக வேண்டிய வேலை இருக்குது. மாலெல்லாம் வந்து நான் தான் சூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் என் தம்பிக்கிட்ட. ஸோ அதனால் அங்கே போயிட்டு மாலெல்லாம் சூஸ் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. அது பண்ணிவிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து நான் எனக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தேன், பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தேன், ஹஸ்பண்ட்க்கு என்ன ட்ரெஸ் எடுத்தேன், எங்கள் 3 பேருக்குமே ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் நாளைக்கு ஃபங்க்ஷன் vlog இருக்கும். ஸோ கண்டினியூஸாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் பாருங்கள். இப்போ நான் போய் கிளம்பிட்டு வந்துட்டு நம்ம கோயம்பேடு போகலாம். Hours later. என்ன பண்ணிட்டு இருக்க? ரிட்டன் கிஃப்டெல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் என்ன ரிட்டன் கிஃப்ட் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போரூர் சரவணாலேயே நான் வாங்கிட்டேன் நான். ஸோ இதுதான் அந்த டிஃபன் பாக்ஸ். இது ரொம்ப க்யூட்டான ஒரு டிஃபன் பாக்ஸு, ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இது பார்த்தோன்னே இந்த ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, அதனால் இங்கேயே வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். பாரிஸ்க்கு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கும். பட் இந்த டைமில் ரொம்ப அலைச்சல் வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், அது வேண்டாம், நீங்கள் இங்கேயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன போடுறேன்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி பேக் ஒன்று வாங்கினேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள், தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம் தெரியுதாங்க. ஸோ இது போட்டு நம்ம வந்து இந்த டிஃபன் பாக்ஸை மூடி, இந்த அழகாக ரிட்டன் கிஃப்ட் கவர். இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 கவர் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். 200 தான் வந்துச்சு. போரூர் சரவணாலே அதையும் வாங்கிட்டேன் நான். ஸோ அதனால் இந்த தடவை வந்து ரிட்டன் கிஃப்ட்க்கு எனக்கு அலையிற வேலையே இல்லை.
நெக்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட ட்ரெஸ்லாம் காமிக்கணும்னு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை காமிச்சிடலாமாங்க? இருங்க, இது நான் வந்து வீடியோ முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் போட்டுக்கிறேன் பேலன்ஸை. ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் பார்ப்போம். ஆக்சுவலாக இது வரைக்கும் நார்மலாக பட்டு வேஷ்டி சட்டை எடுத்திருக்கேன் அவருக்கு. பட் பட்டு வேஷ்டி சட்டையில் ஆரி ஒர்க் பண்ணது கிடையாது நான். இதை ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்டுக்காக வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணி வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது காமிக்கிறேன். இது வந்து வேஷ்டி கவர்லேருந்து எடுக்கணுமா? வேண்டாம் இல்லையா? ஸோ இது வந்து பட்டு வேஷ்டி ஷர்ட்டு. அது ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா போரூர் சரவணாவில் தான் எடுத்தேன் இந்த பட்டு வேஷ்டி ஷர்ட்டு. அப்போ தான் இந்த ரிட்டன் கிஃப்ட் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செயின் லிங்க் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஷர்ட் வந்து எங்கே ஓப்பன் பண்ணுவா? கசங்கிற போகுது, அதுக்காக தான். பண்ணிக்கிறீங்களா? ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஷர்ட் செம்மையாக இருக்குல்ல? ஸோ இது அழகான ஒரு சிங்கம். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் வந்து இந்த ஆரி ஒர்க் பண்ணி வாங்கினேன். ஓப்பன் பண்ணவா? ஓகே. செம்மையாக இருந்துச்சு. ஒரு போட்டாரா வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஆரி ஒர்க்லாம் எனக்கு வேண்டாம், நான் சிம்பிளாகவே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எப்போ பாரு அவருக்கு சிம்பிளாகவே எடுக்கிறோமே, ஏன்னா நம்மளாம் வந்து செம்ம கிராண்டாக கிளம்புறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு மண்டபத்தில் பண்ணுறோம், நம்ம நல்லா என் ஹஸ்பண்டுக்கு நல்லா ஒரு எடுக்கணும், நம்ம போடணும்னு கண்டிப்பாக நமக்கு ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த கெஞ்சி கூத்தாடி எங்கள் ப்ளீஸ்க்கு எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஃபைனலாக அவரும் ஒத்துக்கிட்டாரு. ரிசீவ் ஆனதுக்கப்புறம் போட்டு பார்த்தாரு. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம கல்யாண டைம்லலாம் இல்லவே இல்லை. அப்போ இந்த ட்ரெண்ட்லாம் கிடையாது. அப்போ ஆரி ஒர்க் ட்ரெண்டே கிடையாது. ப்ளவுஸில் ஆரி ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த ட்ரெண்டே கிடையாது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது நான் உள்ளே வச்சுட்டு என்னோடய ப்ளவுஸு என்னோடய சாரீ காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஃபேஸ் டல்லாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் கோயம்பேட் போயிட்டு இப்போ தான் வந்தோம். பயங்கர டயர்டாக இருக்குது. சரி ஓகே, நாளைக்கு எப்படியும் அந்த அறக்க பறக்க இருப்போம் நம்ம கிளம்புறதில்ல. போய் ஆக்சுவலாக வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்ட்டி ஹாலில் தான் வந்து நடக்குது ஃபங்க்ஷனு. பார்ட்டி ஹாலில் வந்து அவங்க வந்து எனக்கு மேக்கப் பண்ணுறாங்க. ஸோ காலையில் நான் ரொம்ப ஹரிபரியாக இருப்பேன் அப்படின்றதுனால சரி ஓகே நம்ம விலாகில் இப்போவே காமிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி. இதுதான் என்னோடய சாரீ. என்னோடய சாரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ இது. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,800 இந்த சாரீ. ஆக்சுவலி வந்து நான் வந்து ரொம்ப ப்ளெயினாக ஒரு சாரீ எடுத்தேன். எங்கள் அம்மா என்ன இவ்வளோ ப்ளெயினாக எடுத்திருக்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நம்ம என்ன வீட்டில் பண்ணுறதா கூட பரவாயில்ல, ஒரு பார்ட்டி ஹாலில் பண்ணுறோம் கொஞ்சம் கிராண்டாகிடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கிராண்டுன்னு போகும்போது கண்டிப்பாக நமக்கு 10,000 அபோவ் வரும் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல எடு அப்படின்னாங்க. ஸோ அதனால் இது எடுத்துட்டேன். இந்த கலர் வந்து ஒரு மாதிரி செரி ரெட் கலர், அதுக்கு மேட்சிங்காக வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஆரி ஒர்க் பண்ணல, நான் எனக்கு ஆரி ஒர்க் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன். ஸோ இந்த ஆரி ஒர்க் பாருங்கள் என்னம்மா இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இல்லை? ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டை, இது வந்து பேக். இருங்க பேக் காமிக்கிறேன். இது வந்து பேக் தெரியுதாங்க? நான் இப்படி காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஓகே, நல்லா இருக்கா? இது வந்து நான் என்ன கேட்டேன், நான் அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப கிராண்டாக தெரியணும் இப்படி கேட்டேன். அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. என்ன சிம்பிளாக இருக்கணுன்றீங்க, கிராண்டாக இருக்கணுன்றீங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, எனக்கு வந்து ஒர்க்கு வந்து டிஃபைன்டாக தெரியணும், அதே சமயத்தில் எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னேன். ஆனால் ரிசீவ் ஆகும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் ஸ்டிச்சிங் எனக்கு செம்மையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக எனக்கு ஃபிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் என்ன அளவு கொடுத்தனோ அது பக்காவாக எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, பாப்பாவுக்கு 3 பேருக்கு ஒரே இடத்துல தான் பண்ணேன். அண்ட் இதோட டீட்டெயிலாம் நான் வந்து இன்ஸ்டாவில் தனியாக கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பாப்பாவோடது வந்து எடுத்துகிட்டு வரேன். இல்லை பாப்பாவோடது நாளைக்கு ஃபைனலாக காமிச்சிக்கலாமா? ஏன்னா இப்போ தான் பாவம் அயன் பண்ணி, மேடம் வந்து ப்ளவுஸ் அயன் பண்ணி
பாவாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளீட்லாம் பக்காவாக அயன் பண்ணும்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அழகாக அயன் பண்ணி தாவாணி அயன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. இப்போ நான் எடுத்து எதாவது களைச்சிட்டேன்னா அவ்வளோதான், என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுறேன். ஸோ அதனால் நாளைக்கு அவள் போடும் போது அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளவுஸ் மட்டும் எனக்கு காமிச்சிருக்கியா? ப்ளவுஸ் மட்டும் எடுத்துகிட்டு வருவா, வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு. பாப்பாவோட ப்ளவுஸ் இது தான். ஹேண்டுக்கு வந்து இந்த டிசைனு, அப்புறம் நெக்குக்கு இந்த டிசைனு, பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. தெரியுதாங்க? இதுதான் டிசைனு. செம்ம கிராண்டாக இருக்குது. மேடம்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்கள் டசல்ஸில் என்ன கிராண்டுன்னு. அவ்வளோதான். நாங்கள் வந்து இன்னொன்று உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறேன். ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் கார்டு. ஆக்சுவலி இது வந்து போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டின் கொடுத்துருவாங்க, ப்ளூ பிங்க்கு. இதில் வந்து அவங்க நேம் எழுதிட்டு ட்ரா பண்ணணும். கேர்ள்னா கேர்ள், பாய்னா பாய். ஆக்சுவலி வந்து நாங்கள் இது வந்து ஏன் வாங்கினேன் இந்த 9th மந்த் பேபி ஷவருக்கு அப்படின்னா, 5th மந்த்துக்கும் 7th மந்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 பேர் தான் நாங்கள் இன்வைட் பண்ணியிருப்போம். அதுவும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன் ரிலேட்டிவ்ஸ். அதாவது ஓன் ரிலேட்டிவ்னு சொல்ல முடியாது, எல்லாமே கூட பிறந்த தங்கச்சி, தம்பி, அக்கா, லைக் அந்த மாதிரி. அவங்க எல்லாருக்கும் என்னன்னா எனக்கு வந்து பையன் பிறக்கணும் அப்படின்றது ஒரே ஒரு எய்ம் மட்டும்தான். ஸோ அதனால் எல்லாருமே வந்து பாய்ன்னு போட்டாங்க. ஸோ இந்த தடவை வந்து நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100க்கும் மேலே வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படியும் அவங்க வராங்க, அவங்களுடைய பர்செப்ஷன், ஒவ்வொருத்தவங்களுடைய பர்செப்ஷன் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த நேம் போர்டு இந்த ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் போர்டு வாங்கினேன். ஸோ இது எங்கே வாங்கினேன் அப்படின்றதுலாம் நான் இன்ஸ்டாவில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நேரில் வரும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அவங்க வந்து இதில் காமிக்கும் போது, வீடியோவில் காட்டும் போது குட்டியாக இருக்கும்னு நினச்சேன். இவ்வளோ தான் ஆர்டினே இருக்கும்னு நினச்சேன். அப்போ கூட கேட்குறேன், இதில் ட்ராப் பண்ணால் சீக்கிரமாக ஃபில் ஆகிடுதான்னு கேட்குறேன். இல்லை மேடம் பெருசு தான் சொன்னார். ஆனால் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஆர்டின் வந்திருக்கு. அதுக்கு அழகான ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபன் விளையாடலாம். இதில் வந்து யார் பாய் சொல்லியிருக்காங்க, யார் கேர்ள் சொல்லியிருக்காங்கன்னு இவங்க நேம் எழுதி ட்ராப் பண்ணும்போது நம்ம அதுக்கப்புறம் சும்மா இருக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாரு, இவங்க பாரு நமக்கு பொண்ணு பிறக்குன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க பாரு நமக்கு பையன் பிறக்குன்னு சொல்லியிருக்காங்களுக்கு. அந்த மாதிரி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதை பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம காலையில் வந்து மார்னிங் கிளம்புறது ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாய்ஸ் ஓவரில் விட்டுருவார். ஸோ நாளைக்கு வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் தான் சொல்லணும். ரொம்ப ஈகர். ஆக்சுவலி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, அதை வேற நான் இங்கே சொல்லணும். நான் 9th மந்த்து எதுக்கு இத்தனை பேபி ஷவர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப வருஷம் நான் சொன்னேன். இதில் என்னென்னா நம்ம இது பிளானே பண்ணல. ஒரு பேபி ஷவருமே நம்ம வேணான்னு சொன்னோம். 3வது மாதத்தில் எனக்கு பிரச்சனை வரும்போதே எனக்கு 5th மந்த் எனக்கு சீமந்தம் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, எனக்கு ஐடியாவும் கிடையாது. ஆனால் 5th மந்த் பேபி ஷவர் முறை எங்கள் பெரிய நாத்தனார் வந்து சொன்னாங்க, இல்லை பண்ணணும், 15 வருஷம் கழித்து உனக்கு குழந்தை நின்று இருக்கு, இந்த குழந்தைய நம்ம கொண்டாடணும், நம்ம ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு காரணமாக தான் வந்திருக்கு, இதை நம்ம கொண்டாடணும், நான் பண்ணுவேன், எனக்கு தெரியாது நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு வேலையெல்லாம் ஆரம்பித்து எனக்கு புடவையெல்லாம் எடுக்க சொல்லி லைக் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 7th மந்த் வந்து எங்கள் சின்ன நாத்தனார் நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படி அதுவும் அவங்களுடைய, ஏன்னா பெரிய நாத்தனார் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி சின்ன நாத்தனார் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பண்ணிவிட்டு இவங்க பண்ணலன்னு, ஏன்னா 2 பேருமே சேர்ந்து பண்ணால் கூட பரவாயில்ல, அவங்க பண்ணிவிட்டு இவங்க பண்ணாத மாதிரி இருக்குமே அப்படின்றதுனா அவங்க சொல்லிட்டாங்க, நான் கம்பல்சரி பண்ணுவேன். அது வந்து அவங்களுடைய பாசத்தை எனக்கு காமிக்கிறாங்க. என்னுடைய குழந்தைக்காக இருக்கட்டும், எங்கள் ஃபேமிலிக்காக இருக்கட்டும், அந்த பாசத்தை எனக்கு வேண்டான்னு என்னால் தடுக்க முடியல. அண்ட் ஃபைனலி இந்த 9th மந்த் பேபி ஷவர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5th மந்த்துக்கும் 7th மந்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தங்கச்சி, என்னுடைய தங்கச்சி லைக் அந்த மாதிரி மட்டும்தான் நாங்கள் இன்வைட் பண்ணோம். அண்ட் யாரையுமே வந்து நாங்கள் வெளியிலேருந்து இன்வைட் பண்ணல. அவங்களாம் என்னென்னா வீடியோலாம் பார்த்துட்டு என்ன எங்களெல்லாம் இன்வைட்டே பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா கிட்டலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லிச்சு,
9th மந்த்து நான் எப்படி சீர் செய்யணும்ல உனக்கு, நான் செய்கிறேன், நீ ஃபங்க்ஷனை வை அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி தான் இந்த 9th மந்த். ஆக்சுவலி எனக்கு 9th மந்த் பிளானே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கிடையாது. இதுக்கு நடுவில் வேறு என் ஹஸ்பண்டுக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த டைமில் நான் நிறையா பிரச்சனை வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எதையுமே சொல்ல மாட்டேன். நான் இந்த குழந்தைய சூப்பராக பெற்றெடுத்து அந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்ப மனசு நிறைவோடு நான் எவ்வளோ ஸ்ட்ரகுளாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் இப்போ நான் எவ்வளோ நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் நினச்ச மாதிரி எனக்கு லைஃப்பில் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் கடவுள் எனக்கு அந்த வாழ்க்கையை கொடுப்பாரு. அதுக்காக நான் காத்துட்ருக்கேன். அந்த ஹாப்பினஸோட கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைமில் வீடியோ வரும். அப்போ நான் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா இந்த சிரிச்சிட்டு இருக்க பகவதி தான் உங்களுக்கு தெரியும், இந்த சந்தோஷமாக இருக்க பகவதி தான் தெரியும். அதுக்கு பின்னாடி எல்லாருக்குமே கஷ்டம்னு ஒன்று இருக்கும். எனக்கும் ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி நான் ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்னு கண்டிப்பாக அதை செப்பரேட் வீடியோவாக என் குழந்தை வெளியில் வந்தவொடனே நான் நல்லா ஆயிட்டதுக்கப்புறம் அது வீடியோவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பேபி ஷவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு விஷயம் ஆசை. நான் இந்த 3 பேபி ஷவரும் நான் ஆசைப்படல. ஆனால் கடவுள் உனக்கு இது தேவை, யூ டிசர்வ்டுன்னு சொல்லி எனக்கு கொடுத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் குழந்தைய 2வது குழந்தை எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் நம்ம பெக்கிறோம். ஒரு தாயின்றவங்க குழந்தை வந்து கஷ்டப்பட்டு 2வது குழந்தை அப்படியே போனோன்னே அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் டெலிவரி வாங்கிட்டு வர கதை கிடையாது. அதுக்கும் அவ்வளோ ஸ்ட்ரகிள் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலாக இந்த குட்டிக்கு நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருந்தால் ஆப்வியஸ்லி இந்த குட்டி சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பேபி ஷவர் நான் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். என்னை விரும்பி பார்க்குறவங்க, என்னை விரும்பி என்னை ரசித்து எனக்கு பாராட்டி என்னை வந்து எப்படி சொல்கிறது, அக்கா உங்கள் குழந்தை போகிறோன்னு செரிஷ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ, மற்றவங்களுக்கு இந்த வீடியோ இல்லை. நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு, போய் தூங்கணும். காலை சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். நாளைக்கு நல்லா பரபரப்பாக ஒரு வேலையெல்லாம் பார்க்கணும். நான் இப்போ போய் தூங்கிட்டு உங்களை காலைல மீட் பண்ணுறேன். பாய். செம்மையாக இருக்கு அக்ஷயா, உனக்கு செம்மையாக இருக்குது. ஜுவல்லரிலாம் அல்டிமேட். உனக்கு ஆஃப் சரியாக இது தரமாக விழுந்துருக்கு. உனக்கு கலருக்கு நல்லா வந்திருக்கு. நீயே கிளம்பிக்கிட்டியா மேக்கப்பு? சரி சரி, அம்மா அங்கே மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அம்மாவோட நீ சூப்பராக போட்டிருக்கே. கிளம்பலாமா? ஆரி ஒர்க் பார்த்தியா, பிடிச்சிருக்கா? ஏறு, நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. திரும்ப சூப்பர். போகலாமா? நான் எப்படி இருக்கேன் பார்க்கலையா? சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி மறந்துட்டேன், போன தடவை அப்பா போட்டாங்கல்ல, அதை எடுத்துக்கிறேன். நீ அம்மா எடுத்துக்கிட்டியா? அம்மா சரி, அக்கா எடுத்துக்கிட்டேன். ரெண்டும் ஒன்று தான். சரி, போமா? இது வச்சு காட்டு, நல்லா இருக்கா பாரு. இல்லை போடணும்னா வேண்டாம்னா விட்டுருவோம். நல்லா இருக்கு, போடலாம். நல்லா இருக்கு, மேட்ச் ஆகிடுது. சூப்பராக இருக்கு, போட்டுருவோமா? சரி, இப்போதைக்கு பாக்கெட் வைப்போம், அங்கே போட்டுருவோம். சரி. எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க, போகலாம். அப்படியே ஒருத்தர் ஹாய் சொல்லுங்க, அப்படியே வந்து ஏறுங்க. எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கோ, கார்ல வச்சுக்கோ. செம்மையா இருக்கு. So
சிக்கி தவிக்குது மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம் டம் மனசோ இப்ப தந்தி அடிக்குது மாமன் அடிக்கு மத்தள டம் டம் மத்தள டம் டம் மத்தள டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம் நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே உன்னை கை பிடிச்சா இந்த நாள் பண்டிகை தெரிய சேருமே அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன கோயில சித்திரமே நினப்பா வந்து சக்கர சுத்திர அத்தர கொண்டு நடத்துனவே வாழ செழிக்க வாக்கு பலிக்க வாங்கும் சந்தனம் வாசம் குழைக்க கேட்டு கிழிக்க கூட்டம் குதிக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டன ஓட்டிக்க மாலை டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம் எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ நீ தள்ளாமலே தள்ளாடுற நானே மீண்டும் மனோ மிஞ்சிடுதே என்னிடத்தில் தானே முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன் ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன் கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன் நானே உன்னிடத்தில் ஓவியமாய் தானே கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீ ஓ, பத்தாம போயாச்சே பூமி எல்லாம் எங்க கேட்காம வாரண்டி உன் மனசில் நான் தங்க கண்ணுக்குள்ள உன் கனவ பாக்குறண்டி கண்டதெல்லாம் பலிக்கத்தான் வேண்டுறண்டி என்னை பத்தி இன்னும் சொல்ல தோணுதடி இப்படியே நானும் போக வேணுமடி முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன் ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன் எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ எண்ணங்களில் எந்நேரமும்
சதைதானே தள்ளாமலே தள்ளாடுற நானே கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீயே ஒளியில்லா உலகத்தில் இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய் காதில் பேசினாய் மொழியில்லா மௌனத்தில் விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய் கண்ணால் பேசினாய் 100 ஆண்டு